மியூசிக் டைரக்டர் ஆகிறதும் மியூசிக் டைரக்டர் சிங்கர் ஆகிறதும் அப்படின்றது தமிழ் சினிமால ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அது போல ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ லிரிசிஸ்டா ஆயிருக்காரு. நம்ம ஹாரிஸ் ஜெயராஜோட இசை அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்னலை படத்துல இருந்து இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்கிற கோ படம் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவரோட மியூசிக்ல ஒரு பெரிய மேஜிக்கே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்துல இப்ப லேட்டஸ்டா எங்கேயும் காதல் படத்துக்கு இவர் தான் இசையமைப்பாளர். அண்ட் இந்த படத்துல ஒரு முக்கியமான போர்ஷனுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு பாட்டு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு டைரக்டர் ஃபீல் பண்ணிருக்காரு. நடு ராத்திரியில நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ்க்கு கால் பண்ணி ஒரு சாங்கா எழுதி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அதுக்கு பாட்டையும் எழுதி கம்போஸும் பண்ணிருக்காரு. இந்த எங்கேயும் காதல் படத்துல கடைசி அந்த கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மினிட்டுக்கு ஒரு ஃபோக் நம்பர் வரும். அதை எழுதி அதுக்கு இசையும் அமைச்சிருக்காரு நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இசையமைப்பாளர் அப்படின்றதுல இருந்து புதுசா லிரிசிஸ்ட் அப்படின்ற ஒரு பட்டத்துக்கு வந்திருக்காரு நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ். இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பன் படத்துக்காக 6 ட்ராக்ஸ் கம்போஸ் பண்ணி முடிச்சிருக்காரு. இதுல 4 சாங்க லண்டன்ல கம்போஸ் பண்ணிருக்காரு நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ். அது போல இந்த மூவில ஒரு டியூனுமே வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. 3 Idiots படத்துல எப்படி ஆல் இஸ் வெல் சாங் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சோ அதே போல நண்பன் படத்துலயும் இந்த சாங் இருக்கு. தொடர்ந்து ஹாரிஸ் ஜெயராஜ் பத்தி எக்கச்சக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்வேஸ் ஸ்டே டியூன் டு இந்தியா கிளிட்ஸ்.